வணக்கம். செங்கத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனியார் மண்டபத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலைஞர் நூற்றாண்டு விழா, பவள விழா, கட்சி பணிகள் குறித்த முப்பெரும் விழா நடைபெற்றது. மேலும் திமுக வெற்றி குறித்தும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது குறித்தான ஆலோசனை கூட்டம் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி அவர்களின் முன்னிலையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட அவைத்தலைவர் கண்ணன் மற்றும் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் செங்கம் நகர செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கம் கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், மத்திய ஒன்றியம், நகரம் உள்பட்ட ஒன்றியங்களுக்குட்பட்ட திமுக கிளை கழகம் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். முன்னிலை வகித்த மூபே கிரி பேசுகையில், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் பெரும்பாலும் கூட்டணி கட்சிக்கு ஆதரித்த நிலையில் இரண்டாவது முறையாக செங்கம் சட்டமன்ற உறுப்பினராக திமுக கழக தொண்டர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், கிளை கழக உறுப்பினர்கள் என அனைவரும் உழைத்து என்னை தேர்வு செய்ததைப் போல இனிவரும் காலங்களிலும் திமுக செங்கம் பகுதியில் தனது வெற்றி வாகை சூட வேண்டும் எனவும், அதற்காக ஒவ்வொரு திமுக தொண்டனும் மனக்கசப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை மறந்து கட்சிக்காக உழைத்திட வேண்டும் என கருத்துக்களை ஆலோசனைகளாக வழங்கினார். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். எடப்பாடியார் அவர்களை தகுதியே இல்லாமல் ஒரு ஆர்மிச்சியாக இருக்கும்போது அதன் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட ஒரு கட்சி அண்ணாமலை என்பவர் நடந்தால் விமர்சித்தார் என்பவுடன் இடத்திலிருந்து உணர்வுபூர்வமாக ஒட்டுக்கூடி இன்று சந்திரன் கோயிலில் இந்த மாபெரும் உங்களுடைய எதிர்ப்பை காட்டிய நம்முடைய கழக நிர்வாகிகள் இருப்பதற்குரிய சந்திரன் கோயில் புரியப்பட்டி உட்பட நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலும், முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவருடைய ஆலோசனை பேரிலும், நம்முடைய கழக தகவல் பிரிவு மாநில செயலாளர் ராசத்தியன் அவருடைய ஆலோசனை பேரிலும் நடைபெற்ற இந்த உணர்வுபூர்வமான